ஆன்லைன் ஆன் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10:52 ஆகுது டைமு. ஸோ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 5ஆம் தேதிங்க. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம 10:45 இந்த மாதிரி டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாகின் பண்ணிடுவோம். எப்படி லாகின் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 11:05 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரே போடுறாங்க. ஸோ இன்னும் பெட்ரோல் கூட அடிக்கல. ஸோ போய் பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ ஆர்டர் வந்தோடனே கொஞ்சம் பண்ணி பண்ணுறேன். ஸோ பண்ணி பண்ணுறேன்னு சொன்னோடனே ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டான். 74 ரூபாய்க்கு போட்டிருக்கான். 10 கிலோமீட்டர் அடிச்சு விட்டான். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே ஆளில் போட்டுச்சுக்கோங்க. இன்றைக்கி 40 டேஸில் 30K சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 11. அது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் தட்டிட்டு போங்க. ஸோ எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோவில் ஏதோ மிஸ்டேக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை இனி வரக்கூடிய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணிக்கலாங்க அப்படியே ஒவ்வொன்றா. ஸோ காய்ஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்புக்கு வந்தாச்சுங்க. ரெடியா ஆர்டர் அவன் என் கூடயே வந்துட்டான் ப்ரோ. அது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ 10 கிலோமீட்டருங்க ஆச்சு இருக்கோம். நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடும் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ 10:56 பார்த்திங்கன்னா லைன் பண்ணோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி 11 ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் பார்த்திங்கன்னா இருக்குங்க. லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ டெலிவரிக்கு இந்த வீடு தான் நினைக்கிறேன். வீட்டு நம்பர் வேறு பார்த்திங்கன்னா வீட்டு நம்பரே காணுங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க. சரி ஓகே. டெலிவரி கொடுத்துடலாம். எவ்வளோ வந்துருக்குன்னு தெரியல. 74 ரூபா வந்துருக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேறு எடுக்கலையா? ஸோ ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் உள்ளது பார்த்தீங்களா, இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோனுக்குள்ள என்ட்ரானா தான் ஆர்டர் விழுவணும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு. 4 ரூபா வந்துருக்கு. ஒருத்தர் வேறு கேட்குது ஜொமேட்டோ. காய்ஸ் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டரில் ட்ராப்புங்க. ஸோ பேட்ரி வேறு பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. ஸோ திரும்பி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ சார்ஜ் போட்டு வைக்க மறந்துட்டேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ரி எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று வச்சுருக்கோம். அதனால வந்து பயம் இல்லை.
ஸோ கவர் பண்ணுற வரைக்கும் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்கணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடணும். ஸோ கிட்ட வந்துட்டாங்க நம்ம டெலிவரிக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 130 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். பாருங்கள், டெலிவரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆக போகிறோம். ஆர்டர் போட்டுருங்க. இவர் தானா? ஓகேண்ணா. அதான் நான் ஏட்ட இங்கே தான் வீடு காமிச்சுக்கிறேன். சரி, ஓகேண்ணா. இந்த ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ 97 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ பக்கத்தில் தாங்க பிக்கப்பு. 6.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பு. ஸோ டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ போன ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதே லொக்கேஷன் தாங்க. திருப்பி அங்கே போய் தான் பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணணும். அதான் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ 97 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு. ஸோ காய்ஸ் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. 61 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா விழுந்துருக்குங்க. வெளியே வேறு வந்துச்சு. ஆர்டர் வேறு போயிருந்தோம். வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். பிக்கப் தாங்க போகணும். வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டருங்க. 2 கிலோமீட்டரில் பிக்கப்பு, 4.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்புங்க. ரொம்ப கஷ்டம். ஓகே, நேம்ண்ணா? ஓகேண்ணா. டெலிவரி பண்ணியாச்சு. 60 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குதுங்க. ஸோ 6 கிலோமீட்ரு 300 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாங்க பிக்கப் அண்ட் ட்ராஃபிக் சேர்த்து. ஸோ ஃபைனலாக வந்து ஆர்டர் ஓட்டி முடிச்சாச்சு. எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7 ஆர்டர் ஓட்டியிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் கார்டு நம்ம ஸ்வைப் பண்ணியிருப்போம், அது ப்ளஸ் 30, மொத்தமாக சேர்த்து 537 ரூபா. பெட்ரோல் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு போட்டோம் பார்த்தீங்களா, அது நம்ம கழிச்சோம்னா 437 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட்டு. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். ஓகே, பாய் கைஸ்.